ஹாய், வெல்கம் டு SRSZia ஹோம் ஸ்டே ரெசிபீஸ். இன்றைக்கி நான் பிரெட் குலாப் ஜாம் தான் செய்ய போகிறேன். இப்போ நான் ஃப்ரெஷ் பிரெட் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த ப்ரெட்டை நம்ம ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப சின்ன ஸ்லைஸாகவே கட் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா மிக்ஸி ஜாரில் பண்ணுறப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். இன்னொன்று, நம்ம மிக்ஸி ஜாரில் போடுறப்போ ரொம்ப நேரம் அரைக்காதீங்க. ரொம்ப பேஸ்ட் ஆன மாதிரி இருக்கும், கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு உதிரியாக வரணுன்னா ஜஸ்ட் ஒரு 3 டைம்ஸ் மட்டும் ஜஸ்ட் ஒரு 3 டைம்ஸ் அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம ப்ரெட்டை போட்டுக்கலாம். இப்போ இதை நான் ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இது கூட பேக்கிங் பவுடர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் மில்க் மட்டும் ஆட் பண்ணால் போதும். அதுக்கு முன்னாடி நான் சுகர் சிரப் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் சுகர் எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சம் ஏலக்காவும் எடுத்திருக்கேன். ஏலக்காய் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நான் 1/2 கப் மில்க் எடுத்திருக்கேன். பாயில் பண்ணி ஆற வச்ச மில்க் தான் அது. கொஞ்சமாக நம்ம இந்த மில்கை ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாவை நம்ம ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்கலாம். நான் இதில் 2 ஷேப் போட்டிருக்கேன். ஸோ எல்லா மாவையும் நம்ம சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கிராக் எதுவுமே வரல. இந்த மாதிரி எல்லா மாவும் பாலை பிசைஞ்சு வச்சாச்சு. அடுத்தது நம்ம சுகர் சிரப் செய்கிறோம். சுகர் சிரப் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ப்ளஸ் ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரொம்ப கம்பி பதம் வரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இதில் நிறைய பால்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அதனால் ஓரளவுக்கு திக்னஸ் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹீட் கம்மியாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் ஹீட்டில் நம்ம இந்த குலாப் ஜாமை பொரித்து அதில் போட்டுக்கலாம். ஸோ சுகர் சிரப் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு வானல் எடுத்துக்கிறேன். வானலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பால்ஸ் எல்லாமே எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ப்ரௌனாக இருக்கக்கூடாது. குலாப் ஜாமுக்கு எப்போவுமே ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது, ரொம்ப ப்ரௌன் இல்லாமலும் இருக்கக்கூடாது. உள்ளே ஒரு மாதிரி மாவாக இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு லைட்டாக ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் எடுத்து நீங்கள் சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. நல்லா ஃப்ரையாக இருக்குது. இப்போ நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சுகர் சிரப்பில் ஆட் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸில் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். சுகர் சிரப்பில் ஆட் பண்ணுறப்போ ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹீட் ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ மீடியம் ஹீட்டில் இருக்கணும். ஸோ இதே போல் செகண்டே நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம்.
எனக்கு இந்த ப்ரெட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 95 பால்ஸ் வந்தது. ஸோ குலாப் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போயே பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி வந்திருக்கு. ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. என்னோடய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குலாப் ஜாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ மில்க் எல்லாமே கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்ம ஆட் பண்ணதுனால குலாப் ஜாம் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.